அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு தான். நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடியது தான் இந்த சத்துணவு துறையிலிருந்து மாபெரும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் திடீர்னு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க மக்களே. இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான தகவல். ஏன்னா இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்காக தான் கிட்டத்தட்ட வருடக்கணக்காக கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே எல்லாருமே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வந்தாச்சு. அப்ளிகேஷன் ஃபார்முமே இதில் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி என்னென்ன போஸ்டிங்க்கு இந்த தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, யார் யாருக்கெல்லாம் இதில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, அதே மாதிரி சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எந்த லெவல்லேருந்து எந்த லெவல் வரைக்கும் இதில் சம்பளம் கொடுப்பாங்க, எந்த ஏஜ்லேருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணிக்க முடியும், ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணலாமா, இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்யூனிட்டி மட்டும் அப்ளை பண்ணலாமா, அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி ஒதுக்கி இருக்கிறாங்க, ஸோ ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஒவ்வொரு தாலுக்காவில் எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது நமக்கு. ஸோ இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதில் ஜாப்போட லொக்கேஷன் எங்கெல்லாம் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும், இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் மக்களே. அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலே உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸ் அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். அது மட்டும்தான் நீங்கள் பண்ண வேண்டியது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிடுவோம், ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. முக்கியமாக வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு நம்ம போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். அதுக்காக தான் முடிஞ்ச எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இங்கே சத்துணவு துறையிலேருந்து இந்த 2024 டு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் ஆகிருக்குது இல்லையா. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கனைசேஷன் இது எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சத்துணவுத்துறை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சத்துணவுத்துறையிலேருந்து அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. இது என்ன கேட்டகரி, தமிழ்நாடு நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் தான் இந்த தடவை ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் வேரியண்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேல் அண்ட் ஃபீமேல், ஓகேங்களா, இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் அனைவருமே 38 மாவட்டத்துலையுமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பெண்களுக்கு தான் அதிகப்படியான முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா அது ஒரு பெண்களுக்கான வேலை பண்ணுறதுனால பெண்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை, ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 20 வயசுலேருந்து, ஓகேங்களா, 20 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க, ஓகேங்களா. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு ஒரு மாதத்துக்கு மாத சம்பளம் 20,000 அப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் 6,000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபைடு பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயிலாகி இருந்தாலும் ஓகே தான், தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலுமே ஓகே தான். ஸோ இந்த சத்துணவு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம், ஓகேங்களா. அதுக்கு மேலே நீங்கள் 10வது 12வது எனி டிகிரி, யூஜி பிஜி டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா. செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் தான் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் 10வது வச்சு நீங்கள் 10வது சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா 10வது மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ அதை வச்சு ஒரு பர்சன்டேஜ் லெவல் போடுவாங்க. அந்த லெவலில் டாப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் 12வது வச்சுருந்தீங்கனாலும் அதுதான், டிகிரி அடிச்சு முடிச்சிருந்தீங்களாலுமே அதுதான், அந்த குவாலிஃபைடை வச்சு தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா, மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அதே மாதிரி வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அடுத்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள்
உங்கள்கிட்ட இருக்கிற அஃபிஷியல் சர்டிஃபிகேட்ஸு, ஒருவேளை நீங்கள் வந்து ஹேண்டிகேப்ஸாக இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை. அதே மாதிரி நீங்கள் முன்னாள் இராணுவத்தினராக இருந்தீங்கன்னா அதில் அந்த சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணவரால் கைவிடப்பட்டவங்க இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் முன்னுரிமை பெறலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதில் வந்து ஹேண்டிகேப்ஸாக இருக்கவங்கள வந்து எந்த லெவல் நீங்கள் ஹேண்டிகேப்ஸு, எத்தனை பர்சன்டேஜில் ஹேண்டிகேப்ஸு இதெல்லாம் இருக்குதுன்னா உங்களுக்கு அதிகப்படியான முன்னுரிமை. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸோன் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, இது அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் கொடுத்தாச்சுங்க. ஸோ இதில் வந்து நான் எப்படி அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லி தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்ளை மோட் வந்து ஆஃப்லைனில் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா 3 விதமான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேங்களா? ஃபஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். மூணுமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். ஓகேங்களா? மூணுமே தலைப்பு மட்டும் தான் மாறும். சத்துணவு அமைப்பாளர், சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் இந்த தலைப்பு மட்டும் தான் மாறும். மீதி அப்ளை பண்ணுற விதம் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? அது ஒன்று மட்டும் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒர்க்கை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிரும். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தெளிவாக இதில் அப்ளை பண்ண வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலே சைன் பண்ணிடுங்க. ஸோ மேலே வந்து உங்களுடைய மாவட்டம் என்ன மாவட்டமோ அதை க்ளியராக மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து தான் நீங்கள் யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய நேம். ஓகேங்களா? இப்போ மனுதாரர் பெயர்னால் நீங்கள் அப்போ யார் விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுடைய நேம். ஓகேங்களா? சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி தான் நேம் வந்து இதெல்லாம் இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து 2வதுல வந்து தகப்பனார் மற்றும் கணவர் பெயர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹஸ்பண்ட் நேம் இல்லைனா ஒய்ஃப் நேம் போட்டுக்கலாம். ஒரு வேளை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க கல்யாணம் ஆகலைன்னா உங்களுடைய அப்பா பெயர் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக உங்களுடைய நிரந்தரமான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. இதோட அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நீங்கள் கரண்டில் எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ ஓகேங்களா, ஸோ அந்த அட்ரஸ் கொடுக்கணும். அட்ரஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்பர் 9 அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபஸ்ட்டில் நம்பர் இருக்கணும். நம்பர் அதே மாதிரி என்ன ஸ்ட்ரீட்டு, என்ன ஊர், என்ன போஸ்ட்டு, என்ன தாலுக்கா, என்ன மாவட்டம், பின் நம்பரு, ஃபோன் நம்பரு இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். இப்படி தான் அட்ரஸ் இருக்கணும். அடுத்தது 4வதுல வந்து உங்களுடைய மாநகராட்சி என்ன, நகராட்சி என்ன, பேரூராட்சி என்ன, மண்டலம், கோட்டம், வார்டு, வட்டாரம், ஊராட்சி எண் இது எல்லாமே கண்டிப்பாக மஸ்ட்டாக இருக்கணும். அதை பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாநகராட்சி. ஸோ உங்களுடைய மாநகராட்சி என்ன, நகராட்சி என்ன, பேரூராட்சி என்ன, வட்டாரம், ஊராட்சியின் பெயர் இதெல்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது அங்கன்வாடி நியமனம் கோரும் மையம். அது நீங்கள் எந்த சத்துணவு அங்கன்வாடி மையத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அங்கன்வாடி சத்துணவு மையத்துக்கு நீங்கள் அதோடைய பேர் மற்றும் விலாசத்தை கண்டிப்பாக எழுதணும். அதோடைய எண் மற்றும் எழுதணும். தற்போதைய கல்வி தகுதி எதவோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் 10வது படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இதில் செல்ஃப் அட்டாச்சும் வைக்கணும். அதோட சர்டிஃபிகேட் நம்பருமே இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதையுமே மென்ஷன் பண்ணுங்கள். அதோட சர்டிஃபிகேட் நம்பருமே இதில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய வருமான சான்றிதழ் கண்டிப்பாக இதில் மஸ்ட்டாக வேணும். அதையுமே நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஜாதி சான்றிதழ் அதையுமே நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுமே மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து நிரந்தரமான அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது என்னென்ன செல்ஃப் அட்டாச்மெண்ட். ஓகேங்களா? ஸோ உங்கள் குடும்ப அட்டை, ஆதார் அட்டை இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதே மாதிரி எந்த இதெல்லாம் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இதுதான். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம். கடைசியாக இடம் நாள் அது மட்டும் போடாதீங்க. இங்கே கடைசியாக சிக்னேச்சர் போட்டுருங்க. இடம் நாள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட் கொடுத்துருவாங்க. வந்த உடனே அப்டேட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே அந்த டேட் போட்டு நம்ம வந்து எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்கிறாங்களோ அந்த அட்ரஸ்க்கு நம்ம வந்து அனுப்பிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்டேட்டு. எல்லோரும் ஒன்ஸ் அகேன் நம்ம கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறதை சொல்லியிருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கிறேன். தேங்க்யூ.